ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ள நிலையில் அவரது ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஆதரவாளர்கள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து அண்ணா அறிவாலயம் புறப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், சொல்லுங்க. ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அவரது ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் அவருடைய மற்ற ஆதரவாளர்கள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து தற்பொழுது அண்ணா அறிவாலயம் புறப்பட்டிருக்கிறார்கள். விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம்? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்நாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் எப்போதெல்லாம் சென்னையில் இருக்கின்றார்களோ அப்போதெல்லாம் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தான் ஓபிஎஸ் தங்குவார். இன்று அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தற்போது அவர் தங்கியிருக்கும் விடுதியில் சூழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக 100க்கும் மேற்பட்டோர் அவரது ஓபிஎஸ் தங்கும் தனியார் விடுதியில் தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஐயப்பனும் தற்போது தனியார் விடுதியில் தான் இருந்தார். தற்போது அவர்கள் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தனியார் விடுதியிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3 முறை இருந்திருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு வகையில் ஓபிஎஸ் என்பவர் திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதாவிற்கு ஏற்படக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் 3 முறை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கூட ஓபிஎஸ் அந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருந்தார். குறிப்பாக அதிமுக பொதுக்குழு என்பது கூடி ஓபிஎஸ் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதாக கூறி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு என்ற ஒரு குழுவை அமைத்து தொடர்ந்து தன்னை அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தி வந்தார். அதன் பிறகு அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அங்கு என்ற இருந்த அந்த குழு என்பது திரும்ப கழகமாக மாறியிருந்தது. அதனைத் தொடர்ந்தும் பொது வழியிலும் ஓபிஎஸ் பொறுத்தவரையும் தன்னை இணைத்துக் கொள்ள எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை என்று என கூறி பொதுவெளியிலும் அவர் தெரிவித்திருந்தார்கள். அவர் தெரிவித்துமே அதிமுகவை பொறுத்தவரையில் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை என்று தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டு இருந்தது. தற்போது சில நாட்களுக்கு முன்பாக இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர்கள் கூட ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஐயப்பன் கூட ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆட்சியுடன் மீண்டும் தங்களது முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் வர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அதற்கு கூட ஓ பன்னீர்செல்வம் பொறுத்தவரையில் அது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னீர்கள், வழி பிறந்து விட்டதா என்ற ஒரு கேள்விக்கு கூட தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கிறது என ஒரு சூசகமான பதிலை தான் ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்றே இணைய இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் நேற்று கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைவு என்பது நிகழ்ந்த சூழ்நிலையில் நேற்று அது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நிலையில் தான் இன்று திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஐக்கியமாகிறார் என்ற ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ் தங்கும் தனியார் விடுதியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலையிலிருந்து இங்கிருந்து இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவில் ஓபிஎஸ் இணைய உள்ள நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் தற்போது திமுகவில் இணைய இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இந்த தனியார் விடுதியில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் இங்கு தனியார் விடுதிக்கு வர இருப்பதாகவும், இல்லை என்றால் தனியார் விடுதிக்கு வராமல் கூட நேராக சட்டப்பேரவைக்கு சென்று அதாவது தலைமைச் செயலகத்துக்கு சென்று தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அதன் பின்னர் அறிவாலயம் சென்று அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் தற்போது ஓபிஎஸ் அண்ணா அறிவாலயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரம்யா, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையவிருக்கக்கூடிய நிலையில் அவரது ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.